நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்கிறாருல்ல, அது வரலன்னா அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நானா அவங்க அப்பா வீட்டு காசா கேட்டோம், மக்கள்கிட்டேருந்து வாங்குற வரி பணத்தை தானே நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. போன வருஷம் ஜூன் மாதம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இன்னும் அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டு போல. 1/12/2023 முதல் நம்மளுக்கு வர வேண்டிய ஊதிய உயர்வு இன்னும் வரல. இப்போ நாங்கள் கேட்குறோம், உங்கள் அப்பா வீட்டு காசா நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இங்கே உழைச்சி நாங்கள் சேர்த்து வச்ச காசை தானே நாங்கள் கேட்குறோம். 2021 தேர்தல் அப்போ இந்த விடியா அரசு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் யாரும் போராட வேண்டாம், உங்கள் அனைவருக்கும் நாங்கள் எல்லா சலுகையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு தருவோம், அதனால் அமைதியாக போய் எல்லோரும் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ என்னென்னா ஒன்றுமே தரல. ஒரு போராட்டம் அறிவித்தா கூட உடனே கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிக்கிறார். இது என்னையா நியாயம்? இது வேலை செய்வதற்கு ஊழியர்கள் கிடையாது, ஆனால் எப்படியோ வேலை நடக்குது. எதாவது கேட்டால் அவுட் சோர்சிங்ட்டாங்க, ரொம்ப சாமர்த்தியமாக அவுட் சோர்சிங் என்று வெளிநாட்டினுடைய கொள்கையை புகுத்தி எல்லாம் இந்த வேலையெல்லாம் ரொம்ப அழகாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஸ்மார்ட் மீட்ரு பல நாடுகளில் தோற்று போன திட்டம். அந்த திட்டத்தை அதானியை வாழ வைப்பதற்காக அந்த திட்டத்தை ஸ்மார்ட் மீட்டரை தமிழகத்தில் பொறுத்தோன்னு சொன்னால் மாத வாடகையாக தமிழக அரசு அதானிக்கு கொடுக்கணும். இது எல்லாத்தோட மின்சார வாரிய நஷ்டத்தில் இயங்குதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2.5 கோடி மீட்டரை என்ன செய்யறது? வாரிசு வேலையை எடுத்ததே ஒரு துணை முதலமைச்சர் வந்து பதவி பிரமாணம் கொடுக்கிறாரு. இது எந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசியல்! அது அவனோட உரிமைங்க. வாரிசு வேலை அவனோட உரிமை. ஸ்மார்ட் மீட்ரு வந்தால் தனியார் மயம், தனியாருக்கு போனால் நமக்கு என்ன அப்படின்னு இப்போ இருக்கிற பொதுமக்கள் பூரா நினச்சிட்டு இருக்காங்க. அதோட பின் பாதிப்பு வந்து பின்னாடி தான் தெரியும். இப்போ ஒரு 1,40,000 மீட்டர் மாட்டியிருக்காங்க. இதோட பாதிப்பு வந்து அவங்களுக்கு பெரிய லெவலில் தெரியல. தமிழ்நாடு முழுக்க அந்த மீட்டரை மாட்டினதுக்கு அப்புறம் தான் அதோட பாதிப்பு என்னங்கிறது தெரியும். முழு விஸ்வரூபம் அப்போ தான் தெரியும். ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பது தனியார் மையத்தினுடைய முதல் படி தான். அப்போ ஸ்மார்ட் மீட்டர் போட்டு சொன்னால் ரீடிங் எடுக்கிறதுக்கு ஆள் தேவையில்லை, மின் தடைகளை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் தேவையில்லை. ஸோ பணியாளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிரும். இருக்கிற பணியாளர்களை வேறு வேலைக்கு அனுப்ப முடியாது. இது நான் சொல்லலை, சென்ற முறை மின்துறை அமைச்சர் பத்திரிகையின் வாயிலாக சொன்ன செய்தி. நாங்கள் தனியார் மையத்துக்கு போக மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு ஒன்றிய அரசுடைய கொள்கைகளை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லியே ஒன்றிய அரசு அமலாக்கின்ற நடவடிக்கைகளை இன்னும் சொல்ல போனால் இந்த அரசு தப்பித்துக் கொள்வதற்கு உதவி திட்டத்தில் அவங்க கையெழுத்து போட்டாங்க. அதனால தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்று சொல்கிறாங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஆரம்ப கட்ட பணியிடங்கள் 32,000க்கு மேல் காலி இருக்குது. மொத்த பணியிடங்கள் 62,000க்கு மேலே காலி இருக்குது. கிட்டத்தட்ட 3,32,00,000 மின் இணைப்புகள் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது. அதில் 2,28,00,000 ஆக்சுவலாக வீடுகள் கடைகள் உள்பட அப்படி கணக்கு போட்டோம்னு சொன்னால் இருக்குது. விவசாயத்துக்கு ஒரு 22,00,000 மின் இணைப்புகள் என்பது இருக்குது. இந்த மின் இணைப்புகளை பராமரிப்பதற்கு களப்பிரிவில் போதிய பணியாளர்கள் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக மின்சார வாரியத்தில் நியமனம் என்பது பெருசாக இல்லை. சென்ற ஆட்சியில் கேங்மேன் தொழிலாளர்கள் ஒரு 9,613 நிரந்தரப்படுத்தப்பட்டாங்க, எடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பணியாளர்கள் என்பது எடுக்கப்படாதனுடைய விளைவு அனுதினமும் மின்சார வாரியத்தில் விபத்துக்கள் என்பது ஒரு பக்கம் நடந்துட்டு வருது. கூடுதல் வேலைப்பளு, தொழிலாளி இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாத மனநிலைக்கு போகிறான். நிறைய பல பேர் விருப்ப ஓய்வில் செல்லக்கூடிய நிலைமை என்பது வந்துருச்சு. இந்த காலி பணியிடங்களை நிரப்பட வேண்டும் என்று தொடர்ந்து 4 ஆண்டுகளாக திமுக அரசிடம் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம். மின்சார வாரிய நிர்வாகம் கவர்மெண்ட்டை கைகாட்டுது. ஏன்னு கேட்டிங்கன்னா மின்சார வாரியத்தின் நிதிநிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி அரசுக்கிட்ட பேசிக்காங்கிறாங்க. தமிழகத்தில் 2 மின்துறை அமைச்சர்கள் எங்களுக்கு இருந்தாங்க. இப்போ இருக்கிறவர் ஏற்கனவே இருந்தவர் தான். அவர்கிட்டையும் பேசியாச்சு. அரசுக்கு எழுதியிருக்கிறான்னு சொல்கிறாங்க. கடந்த 9ஆம் தேதி சென்ற ஆண்டு ஜூலை மாதம் நாங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். அப்போ நீதித்துறை தலையிட்டுச்சு, எங்கள் போராட்டத்தை சஸ்பெண்ட் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 15 தினங்களுக்குள்ளே ஆட்களை எடுப்பது சம்பந்தமாக எரிசக்தி துறையும் நிதித்துறையும் பேசி முடிவு பண்ணுறோன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கடந்துச்சு. இன்னும் அந்த ஆரம்ப கட்ட பதவிகளை நிரப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் தமிழக அரசுடைய நிதித்துறையும் எரிசக்தி துறையும் மின்சார வாரியம் செய்யலை. அனுதினமும் தொழிலாளி செத்துட்டு இருக்கிறத நஷ்டஈடு கொடுத்து பிரச்சனையை முடிக்கலாம் என்று ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. ஆகவே தான் இன்றைக்கு காலி பணியிடங்களை நிரப்பட வேண்டும். சரி, அரசு நிதித்துறையை மட்டும் காரணம் காட்டுதான்னு சொன்னால் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை புகுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு அரசு வருது. ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பது தனியார் மையத்தினுடைய முதல் படி தான்.
அப்போ ஸ்மார்ட் மீட்டர் போட்டு சொன்னால் ரீடிங் எடுக்கிறதுக்கு ஆள் தேவையில்லை, மின் தடைகளை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் தேவையில்லை. ஸோ பணியாளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிரும். இருக்கிற பணியாளர்களை வேறு வேலைக்கு அனுப்ப முடியாது. இது நான் சொல்லலை, சென்ற முறை மின்துறை அமைச்சர் பத்திரிகையின் வாயிலாக சொன்ன செய்தி. அப்போ தனியார் மயப்படுத்துகிறோம் என்ற நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம் அதானிகிட்ட 80 லட்சம் மீட்டரை கொள்முதல் செய்வதற்கு திட்டமிட்டதுக்கப்புறம் இந்த மின்சாரத்துறையை நாசம் செய்வதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறதா என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஸ்மார்ட் மீட்டரு பல நாடுகளில் தோற்று போன திட்டம். அந்த திட்டத்தை அதானியை வாழ வைப்பதற்காக அந்த திட்டத்தை ஸ்மார்ட் மீட்டரை தமிழகத்தில் பொறுத்தோன்னு சொன்னால் மாத வாடகையாக தமிழக அரசு அதானிக்கு கொடுக்கணும். கொஞ்ச நாள் கழித்து நுகர்வோர் என்ற அடிப்படையில் மின் நுகர்வோர்கள் மாத வாடகை 82க்கு முன்னாடி ஒழிக்கப்பட்ட அந்த வாடகையை கொடுக்கணும். இது எல்லாத்தோட மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்குதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2.5 கோடி மீட்டரை என்ன செய்யறது? 97ல் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மீட்டரை கழட்டிட்டு ஹை குவாலிட்டின்னு கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு கொஞ்சம் நஷ்டம். ஹை குவாலிட்டி கழட்டிட்டு மினி ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வந்தாங்க, ஸ்டாட்டிக் மீட்ரு. இப்போ அதையும் எடுத்துகிட்டு ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வந்தால் 3000 ரூபா பதிமானம் உள்ள மீட்டரை 10,000 ரூபாய்க்கு டெண்டர் போட்டு வாங்கி மாத வாடகையாக நுகர்வோர் கட்டினா கிட்டத்தட்ட 7 வருடம் 8 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டுங்க. மாத வாடகை 82 ரூபாய். மீட்டரோட காஸ்ட் 3000 சில்லரை தான். ஆனால் இதை யாரை வாழ வைக்கிறதுக்கு போகுது? அதானி வகைராக்களுக்கு வாழ வை போகுது. தனியார் மையத்தை நோக்கி அரசு செல்லுகின்றது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நாங்கள் தனியார் மையத்துக்கு போக மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு ஒன்றிய அரசுடைய கொள்கைகளை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லியே ஒன்றிய அரசு அமலாக்கின்ற நடவடிக்கைகளை சமீபத்தில் 7 அமைச்சர்கள் கொண்ட குழுவில் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை, நலிவடைந்த கம்பெனியை என்ன பண்ணலாங்கும் போது அவங்க ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணு. RDSS ஸ்கீமில், ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம், இந்த ஸ்கீமில் இதையெல்லாம் அமுல்படுத்துங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த அரசு தப்பித்துக் கொள்வதற்கு உதவி திட்டத்தில் அவங்க கையெழுத்து போட்டாங்க. அதனால தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்று சொல்கிறாங்க. எத்தனை திட்டங்கள் பழைய அரசு மக்களுக்கு எதிராக போட்டதை ரத்து பண்ண இந்த அரசு உதவி திட்டம் தவறு என்று தெரிந்த பின்னாடி கூடி அதை ஏன் ரத்து பண்ணி நாங்கள் அதில் இணைய மாட்டோம்? எப்படி இன்னைக்கு தொழிலாளிக்கு 2003க்கு பின்னாடி பணியில் சேர்ந்தவங்களுக்கு CPSக்கும் போகாமல் பழைய திட்டத்துக்கும் போகாமல் அந்த காசு எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்குதோ அது மாதிரி இந்த திட்டத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், இது நுகர்வோருக்கு பாதிப்புக்கான திட்டம் என்று சொல்லி அரசு வெளியே வந்து இந்த மின்சாரத்துறையை பாதுகாக்கணும். டோடெக்ஸ் மெத்தடு, டோட்டல் ஆப்ரேஷனல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு. அதானியாக வருவார், அவரே மீட்டர் மாட்டார், அவரே எல்லாம் செய்வார். நான் ஏன் அதானி குறிப்பிட்றேன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் 80 லட்சம் மீட்டர் அவருக்கு தான் கொடுத்து ரத்து பண்ணாங்க. ஸோ அவருக்கு கொடுக்குறதுக்கு தான் இப்போ மறுபடியும் முயற்சி என்பது இருக்குது. ஏன்னா அது ஒன்றிய அரசுடைய நிர்பந்தம். எப்படி சோலாரில் அந்த செகி அமைப்பு மூலமாக மின்சாரத்தை வாங்கினாங்களோ அதானிகிட்ட, அதே மாதிரி இந்த டெண்டர்களை பூரா அதானிகிட்ட விட வேண்டும் என்று ஒன்றிய அரசுடைய நிர்பந்தத்தில் வேறு யாரும் வரமாட்டான், வேறு எந்த கம்பெனி எடுக்க முடியாது. அப்படி ஏதாவது கம்பெனி வந்தாலும் அந்த கம்பெனியை அதானி கைப்பற்றி கொள்ளும் அப்படிங்கிற முடிவில் இருக்கின்ற பொழுது இதை டோடெக்ஸ் முறையில் கொடுக்காத. நீ ஸ்மார்ட் மீட்டர் மாட்டணுமா? இப்போ டி நகரில் மாட்டின மாதிரி மீட்டரை எங்ககிட்ட கொடுத்துரு, மின்சார தொழிலாளியாக மாட்டுவோம், மின்சார தொழிலாளியாக பராமரிக்கிறோம், நாங்கள் செய்ய முடியும் என்ற முறையில் தான் அரசுடைய டோடெக்ஸ் முறைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறையில் மீட்டர் மட்டும் வாங்கி கொடு. அதே போல் இது இன்னொரு திட்டம் வருது, நேரத்திற்கேற்ப மின்சார கட்டணம் வசூல் செய்ய முடியும், நம்முடைய நுகர்வோர்கள் பாதிப்பாங்க என்ற முறையிலையும் தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இன்றைக்கு பிரதான கோரிக்கைகளாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகத்தினுடைய 58 மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தை நடத்துகிறோம். வருகின்ற மார்ச் 25ஆம் தேதி ஒப்பந்த ஊழியரை மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக இல்லைன்னு. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 153 தெளிவாக குறிப்பிடுது. 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்ற திமுக அரசுடைய தேர்தல் வாக்குறுதியை 4 ஆண்டுகள் கிடப்பில் இருக்குது. அதை நிறைவேற்ற வலியுறுத்தி மார்ச் 25ஆம் தேதி மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தை நடத்துகிறோம். அரசு அதிலையும் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் ஏப்ரல் மாத இறுதியில் கோட்டையை முற்றுகையிடுகின்ற மின்சார வாரிய தொழிலாளி பிரம்மாண்டமான போராட்டத்திற்கு தயாராக உள்ளார்கள் என்பதை பத்திரிகையாளரின் வாயிலாக அரசுடைய கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, இன்னைக்கு ஒரு பிரிவு அலுவலகம் ஆட்கள் இல்லாத பிரிவு அலுவலகம் தான் இருக்கிறது. இன்றைக்கி எல்லா பிரிவர்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெக்வஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கி வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னு போய் கேட்டுன்னு வச்சிங்களேன், ஆள் இல்லை சார், எங்களால் ரிலீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எங்கள் அசஸர் நிலமனா இருக்கு,
ஒரு நாள் ஃபுல்லாக ரீடிங் ஏற்றுட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி போய் ரீடிங் ஏற்றலான்னு போய் உட்காந்தா கம்ப்யூட்டர் வேலை செய்யலை. கம்ப்யூட்டர் வேலை செய்யலைன்ட்டு கம்ப்யூட்டர் மேடமுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், சார் ஆள் இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் இங்கே எடுத்துன்னு வந்துருங்க. அங்கேயும் ஆள் இல்லை. நம்ம ஹெட் ஆஃபீஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி சும்மா போகும்போது சரி உடம்பு தெரியல, ஒரு இன்ஜெக்ஷன் போடலான்னு போய் கேட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் போய் பார்த்தா, சார் நாளைக்கு ஏன்னா ஊசி போட்டுங்க, ஊசி போடுற ஆள் இல்லை. யார்? டாக்டர் சொல்கிறாங்க. இப்படி எல்லா இடத்துலையுமே ஆள் இல்லாமல் இந்த நிர்வாகம் செயல்பட்டு இருக்கு. ஆள் எடுக்கவே மாட்டுறாங்க. ஏன் எடுக்க மாட்டுறாங்க? அதுக்கு ஒரு 2 ரீசன் இருக்குது தொடர். ஒரு ரீசன் நம்ம பொதுச் செயலாளர் அதை பற்றி நிறைய விளக்கமாக பேசிட்டாரு. நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே ஒரு பிரிவு அலுவலகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்மேன் இருக்கார். அவர் ஃபோர்மேன் வேலை செய்கிறாரா? இல்லை. அவர் எல்லா வேலையும் செய்கிறாரு, ஃபீல்டு அசிஸ்டன்ட் வேலையும் செய்கிறாரு. ஒரு எல்ஐ அவரும் கீழ்மட்டத்தில் இறங்கி எல்லா வேலையும் செய்கிறாங்க. இது நிர்வாகம் என்ன நினச்சிட்டு இருக்கு? இவன் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்கிறேன்டா, நமக்கு ஒரு அடிமை சிக்கியிருக்காங்க, அதனால் நம்ம ஆளே எடுக்க தேவையில்ல. தொடர் நம்ம மேலே சில தப்புகள் இருக்குது தொடர். நாம் என்ன வேலை செய்யணும் நம்ம தான் நிர்வகிக்கணும். இதுதானே சட்டம். அவங்க கொடுக்குற வேலை எல்லாத்தையுமே நாம் செஞ்சுட்டு இருந்தா எப்படி ஆள் எடுப்பாங்க? ரெண்டாவது ஒரு விஷயம், ஸ்மார்ட் மீட்டரு. இந்த ஸ்மார்ட் மீட்டர்னால ஆட்கள் எடுக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை விரிவாக நம்ம பொதுச் செயலாளர் நிறைய பேசிட்டாரு. தெரியல, இவ்வளோ ஆள் எடுக்காமல் இருக்காங்கல்ல, இந்த ஆள் எடுக்க சொல்லி நம்ம கேட்டால் டிஎன்பிசி மூலமாக 265 ஏஇ எடுக்க போகிறாங்களாம். இன்றைக்கி ஏஇ வந்து தான் நேராக கடப்பாறை மம்முட்டி எத்தனை பலன் கட்ட போகிறாங்களா? இவங்க யாருக்கு ஆள் எடுக்கிறாங்க? ஏஇ வந்து இங்கே பலன் நட போகிறாங்களா? அதுவும் 265 ஏஇ எடுக்க போகிறாங்க டிஎன்பிசி மூலமாக. இங்கே அடிப்படை வேலை செய்கிறதுக்கே இங்கே ஆள் இல்லை தொடர். நீங்கள் அதிகாரிகளுக்கு போயிடுறீங்க, கீழ் மட்டத்திலேருந்து வேலை செய்யவே இங்கே ஆள் இல்லை. ஒரு ஆஃபீஸ் போனால் இங்கே பாத்ரூம் கூட இங்கே ஆள் இல்லை. அந்த அடிப்படை வேலை செய்ய இங்கே ஆள் எடுக்க துப்பில்லாத இந்த நிர்வாகம் தான் தொழில். மத்திய அரசிலிருந்து சில நிதிகள்லாம் இங்கே வர வேண்டிய இருக்கு அப்படின்ட்டு உதயநிதி, நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்கிறாருல்ல, அது வரலன்னா அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நானா அவங்க அப்பா வீட்டு காசா கேட்டோம், மக்கள்கிட்டேருந்து வாங்குற வரி பணத்தை தானே நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. போன வருஷம் ஜூன் மாதம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இன்னும் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் போல. 1/12/2023 முதல் நம்மளுக்கு வர வேண்டிய ஊதிய உயர்வு இன்னும் வரல. இப்போ நாங்கள் கேட்குறோம், உங்கள் அப்பா வீட்டு காசா நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இங்கே உழைச்சி நாங்கள் சேர்த்து வச்ச காசை தானே நாங்கள் கேட்குறோம். இப்படியாப்பட்ட நிர்வாகம் தான் தொழில் இங்கே நடந்துட்டுருக்கு. அதிமுக ஆட்சி இருக்கும்போது இவங்க சொன்னாங்க, 2021 தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? 10 வருஷம் வேலை செய்கிற ஒப்பந்த தொழிலாளி நாங்கள் நிரந்தரம் செய்வோம். இது வரைக்கும் இங்கே எத்தனை நிரந்தரம் பண்ணிட்டாங்க? வாரிசு வேலையை எடுத்ததை ஒரு துணை முதலமைச்சர் வந்து பதவி பிரமாணம் கொடுக்குறாரு. இது எந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசியல்! அது அவனோட உரிமைங்க. வாரிசு வேலை அவனோட உரிமை. இப்படிதாங்க இந்த நிர்வாகம் நம்மள எல்லாரையும் போட்டு நசுக்கிட்டு இருக்கு. தொடர்களே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இங்கே இந்த அசஸ்மெண்ட் கேட்டகரியில் இருக்குங்கள நல்லருக்கு தெரியும். என்னென்னா, நம்ம ஏடிஓ குரூப் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், காலையில் 8:30 மணி ஆச்சுன்னா ஏடிஓ ஒரு லிஸ்ட்டே அனுப்புவார். ஆர்சி பண்ணோம், டிசி பண்ணோம், என்னென்னா ஒரு லிஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஆனால் அவருக்கு மட்டும் நெட்வொர்க் எப்படி தான் கிடைக்குதுன்னு தெரில. நம்மளுக்கு பின்னாடியே நெட்வொர்க் இல்லைன்னு போட்டுனே இருக்காங்க. ஒரு புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, 3 மாதம் ஆச்சு.
3 மாதமாக இந்த கம்ப்யூட்டரை வாங்கி சும்மா தான் வச்சுட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டால் பிஎஸ்என்எல்ல மட்டுமே இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுமா? 3 மாதமே சும்மா இருக்குது தோழர். பிஎஸ்என்எல் கால் பண்ணி கேட்டால் எங்களுக்கு இன்னும் பேமெண்ட்டே பண்ணல. எப்படி இந்த நிர்வாகம் பிஎஸ்என்எலுக்கு இன்னும் பேமெண்ட்டே பண்ணலன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்களை கேட்டால் நீங்கள் பிஎஸ்என்எல் கேட்டுங்க, யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள்? தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை எதிர்த்து தான் நாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த தர்ணா போராட்டத்தைன்றது நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த தர்ணா போராட்டம் நாம் முழுமையாக வெற்றி அடைய செய்யணும் என்று சொல்லி இந்த பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. ஏராளமான ஊழியர்கள் அங்கே இருப்பார்கள். போனாக கச்சகதான் இருக்கும். அட்டைப்பட்டியல் பிரிவு வசூல் செய்யக்கூடிய தோழர்கள், அசல் தெரிய IARS இருப்பாங்க. இப்போ போனால் எல்லாம் வெறும் காலி இடம் தான் இருக்கு. மின்தடை நீக்க பிரிவு, முன்பெல்லாம் மின்தடை நீக்க பிரிவுன்னு சொன்னால் 3 லைன்மேனு, 3 ஒயர்மேனு, 3 எல்ஐ, 3 டிஓ, 3 டிரைவரு எல்லாம் இப்படி இருந்தாங்க. இப்போ ஒரு ஆள் போய் கொய்பி ஷாப் கால் பார்க்குறார், ஒரு ஆள் போய் பார்க்குறார். ஒன்றும் அத்துராதமே இல்லை. காத்தால 9 மணிக்கு ஒரு தனியார் ஆட்டோ வந்தால் அவர் நைட்டு 9 மணிக்கு போயிடுறார். இவரே சொந்த வண்டி எடுத்துக்கொண்டு இவரே ஒரு ஆளாக 2 ஆளாக போய் கால்ஸ் பார்க்குறாங்க. அது என்ன ஒரு இதுன்னு தெரியல. எந்த ஆபத்து, இரவு நேரத்தில் எந்த ஆபத்து வந்தாலும் தொழிலாளி பாதுகாப்பு கிடையாது, ஃபோன் கிடையாது. அவர் செல்லில் அவர் கால் அட்டென்ட் பண்ணணும். எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் களப்பணியாளர்கள், அட்டைப்பட்டியல் கூடிய ஊழியர்கள், அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு ஆளே கிடையாதுங்க. அதை தான் பார்க்கணும். 1970ஆம் ஆண்டு 1,10,000 இந்த மின்சார வரி எடுக்க 1,10,000. ஒரு 50-55 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ ஊழியர்கள் மின்சார வாரியத்தில்? 1,10,000. இப்போ இருக்காங்களா? கிடையாது. இப்போ எவ்வளோமா? 60,000, 50,000 காலி பண்ணிடலாம் தான் இருக்கு. 60,000 வேலை செய்வதற்கு ஊழியர்கள் கிடையாது. ஆனால் எப்படியோ வேலை நடக்குது. எதாவது கேட்டால் அவுட் சோர்சிங்ட்டாங்க. ரொம்ப சாமர்த்தியமாக அவுட் சோர்சிங் என்று வெளிநாட்டினுடைய கொள்கையை புகுத்தி எல்லாம் இந்த வேலையெல்லாம் ரொம்ப அழகாக செய்து கொண்டு வருகிறார்கள். இதை எதிர்த்து நம்முடைய C8 என்பது தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறோம். இன்று அல்ல, நேற்று அல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய ஆட்சியாளரை எதிர்த்து, மாநில ஆட்சியாளரை எதிர்த்து தொடர்ந்து நம்முடைய குரலை கொடுத்து கொண்டு வருகிறோம். ஏராளமான வேன் எடுத்துக்கொண்டு மாவட்டமாக ஒரு ஊராக போய் கூட பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம். இப்போ கூட இந்த சமீபத்தில் 1 வாரம் 10 நாட்களாக நம்முடைய மின்னூலிய மத்திய அமைப்பை சார்ந்த நம்முடைய தோழர்கள், ஓய்வு பெற்ற அமைப்பை சார்ந்த தோழர்கள் அங்கங்கே உள்ள மாவட்ட C8ஓடு இணைந்து வந்திருக்கார். நம்முடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் தயாளன் வந்திருக்கார். செயலாளர் வரப்போகிறார் திருவட்டை வாழ்த்தி பேசுவதற்கு. பல மாவட்டங்களில் உள்ள அந்த மாவட்ட C8U, மின்னூழியர் மத்தியமைப்பு, சம்பந்தப்பட்ட கிளைகள், ஓய்வு பெற்றவர்கள் சேர்ந்து பொதுமக்களோடு சேர்ந்து இந்த நிறுவனத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பணியை நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஒரு மகத்தான பணி. இங்கே பல தொழிற்சங்கங்கள் செயல்படுகிறது. அதை பற்றி கவலைப்படுறாங்களா என்னன்னு தெரியல. வெறும் தொழிலாளிக்கு சம்பளம், போனஸு, பதவி உயர்வு, இன்கிரிமெண்ட்டு என்று அந்த கோரிக்கையோடு மாத்திரம் நிறுந்து விடாமல் இந்த பொதுத்துறை நிறுவனம் இது பொதுத்துறை நிறுவனமாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்தியா முழுவதும் நம்ம அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அகில இந்திய அளவில் கூட ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாய்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அகில இந்திய மின்னூழி கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை பல ஆண்டுகளாக ஏற்படுத்தி அதனுடைய தலைவராக இந்த பாலானந்தன் அவர்கள் இறந்து விட்டார். அவரோட 100ஆண்டு விழாவை ஒட்டி பல கருத்தங்கள், பல கூட்டங்களை ராஜாவண்ணம் நடத்தினோம். தொடர்ந்து அந்த வேலையை பண்ணுறோம். பல மாவட்டங்களை செய்து கொண்டு வருகிறோம். அப்படி நம்முடைய பணி என்பது மக்கள் சார்ந்த பணியாக, மக்களோடு சேர்ந்த பணியாக, இவரோ ஒரு தனிப்பட்ட முதலாளிக்கு இந்த நிறுவனத்தை விற்கக்கூடாது, மின்சாரம் தங்குதடையின்றி மக்களுக்கு கிடைக்க வேண்டும், தரமான மின்சாரங்கள் கிடைக்க வேண்டும், அது பொதுத்துறை நிறுவனமாக இருக்க வேண்டும் என்ற முறையில் நம்முடைய பணிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். இன்னும் போதாது, இன்னும் நம்ம தோழர்களாக நிறைய பேர் இன்னும் அதில் இன்வால்வ் ஆகணும். நம்முடைய தோழர்கள், C8 சார்ந்த தோழர்கள், நாம் பல்வேறு கஷ்ட நஷ்டம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாலும்
இன்னும் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்தியாவுக்குள்ள எங்கேயும் போராட்டம் நடக்குது. சாம்சங் நிறுவனம் சட்டத்தை மதிக்க மாட்டேன்டாப்பல, முதல்வருக்கு தெரியாதா? அது ஒரு சாம்சங் நிறுவனம் இங்கே வந்து தொழில் செய்யறான், அவன் அங்கே தொழிலாளி விரும்பக்கூடிய சங்கத்தை அனுமதிக்கிறதுக்கு அனுமதி தர மாட்டேன்னாங்க. அப்புறம் எப்படியோ சங்கத்தை அனுமதி வாங்கிச்சா வேலையை விட்டு எடுக்கிறாங்க. நீ ஏற்றுக்கொண்ட சங்கத்தை நான் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க மாட்டேன், நானாக ஒரு போண்டா சங்கத்தை அமைப்பேன், அந்த சங்கத்தை தான் பேசுவேன் என்று இந்த முதலாளி சொல்கிறார். அரசும் வேடிக்கை பார்க்கிறது. கோர்ட்டுக்கு தலையிட்டு ராஜேந்திரன் பேசுவோம் சொன்னார், கோர்ட்டில் தலையிட வச்சு யாராவது வழக்கு போட்டு போராடாது கேட்டாங்க. தொடர்ந்து அரசு ஊழியர்கள், லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் அவங்க நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான, எப்படி மின்சார வாரியத்தில் ஒரு 60,000க்கு மேற்பட்ட காலி பணி இருக்குதோ அதுபோல் அரசு அலுவலகங்களில் லட்சக்கணக்கான பதவிகள் காலியாக உள்ளது. அது நிரப்பப்பட வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். குறிப்பாக புதிய பென்ஷன் திட்டம் ரத்து செய்து பழைய பென்ஷன் அமலாக்க வேண்டும் என்று பல போராட்டங்கள் நடத்துகிறார்கள். இப்போ போராட்டக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லிட்டு இது அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோன்றாங்க. 4 பேர் கொண்டு அமைச்சர் குழு, இதனால் என்ன பண்ணியிருந்தாங்க தெரியல, அமைச்சர் அந்த குழுவை போடுறாங்க. இப்படி தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வரும்போது நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்திலும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. இதெல்லாம் அனைவரும் சேர்ந்து நாம் செய்வதற்காக அந்த முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் என்ற முறையில் சேர்த்துக்கொண்டு, எனக்கு பின்னால் தோழர் சீனிவாசன் தலைமையில் இன்னும் பல தோழர்கள் பேச உள்ளார்கள். தோழர்களே, 2021 தேர்தல் அப்போ இந்த விடியா அரசு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் யாரும் போராட வேண்டாம், உங்கள் அனைவருக்கும் நாங்கள் எல்லா சலுகையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு தருவோம், அதனால் அமைதியாக போய் எல்லோரும் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ என்னென்னா ஒன்றுமே தரல. ஒரு போராட்டம் அறிவித்தா கூட உடனே கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிக்கிறார். இது என்னையா நியாயம்? இது ஒரு போராட கூட ஒரு அருகதை இல்லாத ஒரு இந்த தமிழ்நாட்டில் நம்மளும் ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கோம். ஸ்மார்ட் மீட்ரு யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டங்கிறத நம்ம ஏற்கனவே எல்லாம் விலாவாரியாக விலைக்கு பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்மார்ட் மீட்ரு வந்தால் தனியார் மயம், தனியாருக்கு போனால் நமக்கு என்ன அப்படின்னு இப்போ இருக்கிற பொதுமக்கள் பூரா நினச்சிட்டு இருக்காங்க. அதோட பின் பாதிப்பு வந்து பின்னாடி தான் தெரியும். இப்போ ஒரு 1,40,000 மீட்ரு மாட்டியிருக்காங்க. இதோட பாதிப்பு வந்து அவங்களுக்கு பெரிய லெவலில் தெரியலை. தமிழ்நாடு முழுக்க அந்த மீட்டரை மாட்டினதுக்கு அப்புறம் தான் அதோட பாதிப்பு என்னங்கிறது தெரியும். முழு விஸ்வரூபம் அப்போ தான் தெரியும். இப்போதைக்கு வந்து நிலை கட்டணங்கிறது கிடையாது. முழுமையாக மாட்டியாச்சுன்னு சொன்னால் நிலை கட்டணம் மாதத்துக்கு 100 ரூபா. அப்படிங்கும்போது 2 மாதத்துக்கு 200 ரூபா நீங்கள் கரண்ட் எரித்தாலும் எரிக்காட்டாலும், நம்ம 6 மாதம் ஊருக்கு போனாலும் போகாட்டாலும் அந்த 200 ரூபா 2 மாதத்துக்கு ஒருக்க கட்டணும். அந்த 200 ரூபாயை கட்டலைன்னா மினிமம் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பெனால்ட்டி கூட்டிகிட்டே இருக்கும். இப்போ பேங்கில் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, 1000 ரூபா மினிமம் சார்ஜ் இல்லை அப்படின்னா சரி நம்ம 1000 ரூபா வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம். ஒரு 5 மாதம் கழித்து எஸ்எம்எஸ்க்கு ஒரு 40 ரூபா கழிச்சிட்டான், அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் சார்ஜ் 1000 ரூபா குறைஞ்சிரும். ஆனால் மினிமம் சார்ஜ் 1000 ரூபா குறைஞ்சானா அதுக்கு ஒரு 500 ரூபா பெனால்ட்டி. நம்ம நினச்சிட்டே இருப்போம் 1000 ரூபா தான் இருக்க நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. கடைசியாக ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் போயில ஒரு 2000 ரூபா நீங்கள் பணம் கட்டுங்க, அப்படின்னா தான் அந்த உங்கள் அக்கௌண்ட்டை புதுப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நூதனமான ஒரு கொள்ளையை மத்திய அரசாங்கம் வங்கி ஊழியர்கள் மூலியமாக தாக்கல் நடந்துச்சு. அதே தாக்குதலை இப்போ ஸ்மார்ட் மீட்ரு மூலியமாக தமிழக மக்களை தாக்கிறதுக்கு அந்த மீட்ரு வந்து தயாராக இருக்குது. அதனால் இந்த ஸ்மார்ட் மீட்டரை நம்ம எதிர்த்து நம்ம போராட்டிட்டு இருக்கோம். பணி பாதுகாப்பு நமக்கு கிடையாது தோழர். ஸ்மார்ட் மீட்ரு மாட்டியாச்சுன்னு சொன்னால் இப்போ டி நகர் டிவிஷனில் பொறுத்த வரைக்கும் 10 செக்ஷனில் அந்த மீட்ரு மாட்டியிருக்காங்க. 10 செக்ஷனில் கேஷ் கவுண்டரில் மட்டும் ஒரே ஒரு ஆர்எஸ் மட்டும் உட்காந்துருக்காரு. மித்த பணிகளை பார்க்கறதுக்கு அந்த ஆர்எஸ் தான் 4 மணிக்கு அந்த வசூலை முடிச்சுட்டு மீண்டும் இவங்க ஒரு ரெட் ஃப்ளாக்குன்னு ஒன்று ஆர்டர் கொடுப்பாங்க, மெர்ஜிங் சர்வீஸுன்னு கொடுப்பாங்க, 1D சர்வீஸுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் அவர் 4 மணிக்கு மேலே 7 மணி வரைக்கும் அவர் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிங்கும்போது 8 மணி நேரம் வேலை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் அழிஞ்சு போயிடுது. மே 1ஆம் தேதி ஒரு முதலமைச்சர் சொன்னார் 12 மணி நேரம் வேலையை நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. சட்டம் போட்டு ஒரே வாரத்தில் நீக்கி வச்சது சிஐடி சங்கம் தான். அவனா இப்போ மறைமுகமாக இந்த 12 மணி நேரம் வேலையை இந்த டி நகர் டிவிஷன் கொடுத்துட்ருக்காங்க.
இதை நம்ம டிநகர் கோட்டத்தில் உள்ள மாநாட்டில் உள்ள தீர்மானம் வாயிலாக இந்த பிரிவு அலுவலர்களுக்கு கூடுதலாக ஒரு பணியாளரை நியமனம் பண்ணணும். நீங்கள் திடீர்னு ஒரு அறிக்கையை கொடுத்து செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்க. அதனால் அவர் வசூல் பணியை முடிச்சுட்டு நம்ம போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கூடுதல் பணியாளர் வேணுங்கிறத நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக நம்ம கோரிக்கை வச்சுட்ருக்கோம். அந்த கோரிக்கைக்கு இப்போ தான் அந்த நிர்வாகம் செவிச்சாய்ச்சி இப்போ தான் அந்த பர்டிகுலர்ஸை எடுக்காங்க. யார் யார் வெளியில் போனாங்க, அந்த பணியாளர்களை பூரா நம்ம மீண்டும் கூப்பிடணும் அப்படிங்கிறத ஒரு நிர்வாகம் இப்போ தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 2 வருஷமாக நம்ம தடி போட்டிருக்கோம் தோழர்களே. சிஐடி வச்ச கோரிக்கை தான் இது, வேறு எந்த சங்கமும் அதை வைக்கவே இல்லை. இப்போ 10 செக்ஷனில் ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்து 10 தொழிலாளர் மட்டும் இருந்து வேலை பார்க்கறத இப்போ மீண்டும் நம்ம கூடுதலாக ஒரு 10 தொழிலாளிக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை இப்போ தான் நிர்வாகம் செவிச்சாய்ச்சிருக்கு. ஆனால் இதே போல் வயர்மேன் கம்பியாளர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டிசி போகிறதுக்கும் மீட்ரு மாட்டுறதுக்கும் ஒரு தோழர்கள் நம்ம எப்போதும் எல்லா பிரிவலங்களும் வச்சுருக்கோம். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த மீட்ரு கம்பெனிக்காரனே மீட்டரை மாட்டிடுறான், அவனே டிசி பண்ணிடுறான், அவனே ஆர்சி பண்ணிடுறான். நம்ம தோழர் அதில் 2 பேர் அடிபட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவு அலுவலகத்துக்கு 2 பேர்னா 15 பிரிவு அலுவலகம் இருக்குது, 30 தொழிலாளிகளை நமக்கு பணி இடம் குறைஞ்சிருது. இதே போல் எல்லா பிரிவு அலுவலகங்களும் ஸ்மார்ட் மீட்டர் மாட்டியாச்சுன்னா ஏகப்பட்ட பணியிடங்களை அங்கே அபாலிஷ் பண்ணிடுவாங்க. அபாலிஷ் பண்ணால் இப்போவே ஏற்கனவே நம்ம 60,000 தான் வேலை பார்த்துட்ருக்கோம். இன்னும் இது போக போக போயிட்டுங்கன்னா வெறும் 10,000 பேரை வச்சு மின்சார வாரியம் நடத்துக்கு அவன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். இந்த 10,000 வச்சு நம்ம எப்படி நம்ம எல்லாம் சரி பண்ண முடியும்? நான் இப்போ இந்த ஆரியபுரம் பிரிவில் வேலை பார்க்க தோல மினிஸ்ட்ரி ஏரியா, ஜட்ஜி ஏரியா, அவ்வளவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க பண்ணையார்கள் அவ்வளோ இருக்க ஏரியா. கரண்ட் ஒரு நிமிஷம் போனால் அவங்களால இருக்க முடியாது. நம்ம வேலை பார்க்குறால ஏன்னா கரண்ட்டை பிடிச்சிக்கிட்டாவே வேலை பார்க்க முடியும். கரண்ட்டை கட் பண்ணாமல் வேலை பாருங்க, எப்படி தான் வேலை பார்க்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஏரியாக்களில் கூடுதல் பணியாளர்களை நியமிக்கணும். கிட்டத்தட்ட 60,000 70,000 காலி பணியிடங்கள் இருக்குது. நம்ம தோழர்கள் 60,000 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க, அதே கம்மி. அதே தவறான கணக்கு. 2023 ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடத்தலை. 19 நடத்தின பேச்சுவார்த்தையிலையுமே ஊதியத்தை மட்டும்தான் கூட்டி கொடுத்துருக்காங்க. இருக்கிற மின் இணைப்புகளுக்கு தக்கன பணியிடங்களை அவங்க எதையுமே செட்டில்மெண்ட்டு பேசலை. அதெல்லாம் நம்ம செட்டில்மெண்ட்டு பேசினா இன்னும் 10,000 பணியிடம் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். இப்போ அடுத்தால 2023 பேச்சுவார்த்தைக்கு இன்னும் தொடங்கவே இல்லை, இதுலேயும் இல்லை. அதிலே ஒரு 6% சம்பள உயர்வு கொடுத்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஊழியர்களுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. புதுசாக வாரிசு வேலைக்கு வந்தவங்களுக்கு, இப்போ கேங்மேன்களுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அந்த 6% ஊதிய உயர்வு அவங்க தரமாட்டாராம். ஏன்னா அவங்க 19க்கு அப்புறம் தான் வேலைக்கு சேர்ந்தாங்களாம். 19 வரைக்கும் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அவர் கொடுப்பாராம், பாக்கி ஆட்கள் கொடுக்க மாட்டாராம். இப்போ அதையும் நம்ம இப்போ கேட்டு தான் இந்த கோரிக்கையை நம்ம வச்சுருக்கோம். மேற்கொண்டு உள்ள பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் தலைவர்கள் பேசுவார்கள். வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.